அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, சால்வ் 2 டைம்ஸ் ரூட் எக்ஸ் பை ஏ 3 டைம்ஸ் ரூட் ஏ பை எக்ஸ். ஸோ இதை லைட்டாக நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். எப்படி சார் ரீரைட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ 2 ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஏன்னு மாற்றிக்கிறேன். அதே சமயத்தில் இந்த டேர்ம் 3 ரூட் ஏ டிவைடட் பை ரூட் எக்ஸாக மாற்றிக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு இந்த டேர்ம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. பி ஸ்கொயர் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி. ஜஸ்ட் எல்சிஎம் தான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்றேன். எதுக்கு சப்ஸ்டியூட் பண்றேன்னா, புட் y ஈக்குவல்ஸ் டு நியூ வேரியபிள் சே ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஏன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் இதுவே தலைகள் எழுதுனா என்ன ஆகும்? 1 பை ஒய் ரெசிப்ரோக்கல் தலைகள் எழுதணும். ஸோ ரூட் ஏ மேலே போயிடும், ரூட் எக்ஸ் கீழே வந்துடும். மேபி இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க. 2 ரூட் எக்ஸ் பை ரூட் ஏன்னா ஒய்ன்னு போட்டுக்கலாம், பிளஸ் 3 ரூட் ஏ பை ரூட் எக்ஸ்னா 1 பை ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி. ஸோ இப்போ த்ரூ அவுட் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை எல்சிஎம் எடுத்தாலும் சரி, இந்த டைம் எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணாலும் சரி. அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? 2 ஒய் ஸ்கொயர் பிளஸ் 3 டிவைடட் பை ஒய் ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏபின்னு ஆகும். ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த ஏபி மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும்? 2 டைம்ஸ் ஏபி எலாங் வித் ஒய் ஸ்கொயர். ஏன்னா இந்த ஏபி என்ன ஆகும்? மேலே வந்துடும். இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 டைம்ஸ் ஏபி எலாங் வித் ஒய் ஸ்கொயர். இங்கே மல்டிப்ளை பண்ணால் பிளஸ் 3 டைம் ஏபி ஆயிரும். ஈக்குவல்ஸ் டு ஒய்யை தூக்கி ஆர்ஹெச்ல மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன பாருங்க, பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் எலாங் வித் ஒய்ன்னு ஆயிரும். எல்லாத்தையும் ஒரு சில குரூப் பண்ணுங்க. ஸோ ஒய் ஸ்கொயர் டேர்ம்ஸை குரூப் பண்ணால் 2ab. இந்த டேர்ம் ஆப்போசிட் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சிம்பிள். அப்போ ஒய் டேர்ம்ஸை குரூப் பண்ணால் பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் பிளஸ் 3ab ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும் இல்லையா சார்? ஸோ இது கிளியர்லி பார்த்தீங்கன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 0ன்ற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? அப்ப இங்க ஏக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. ஏன்ற பிளேஸ்ல 2ab இருக்கு. பின்ற பிளேஸ்ல என்ன இருக்கு? மைனஸோட சேர்ந்து பி ஸ்கொயர் பிளஸ் 6a ஸ்கொயர் இருக்கு. சின்ற பிளேஸ்ல என்ன இருக்கு? 3 டைம்ஸ் ab இருக்கு. ஓகே, இது ஒரு சாதாரண குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ இது சால்வ் பண்றதுக்கு நம்ம வெறும் சிம்பிள் டெக்னிக் தான் சார், பெரிய லாஜிக் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒய் ஃபைன் பண்றதுக்கு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a தான். வெரி சிம்பிள் லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஸோ மைனஸ் பிக்கான வேல்யூ என்னது? ஆல்ரெடி மைனஸ் பி, இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் போட்டுக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர். இன்னொரு டைம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a 2ab c 3ab அவ்வளோதான். டிவைடட் பை 2a ஹோல் டிவைடட் பை 2a. ஸோ 2 into 2ab அப்படி இருக்கட்டும் சார். ஓகேங்களா? இப்போ இந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. இந்த டைம் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது என்ன சார் ஆகும்?
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 6 டைம் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ பி ஸ்கொயர் பி 6 டைம் ஏ ஸ்கொயர் 2ab இல்லைங்களா. தென் செகண்ட் டைம் வாங்க. செகண்ட் டைம் மைனஸ் 4 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3 6 6 டைம் ஏபி இங்கு ஏபி. அப்போ என்ன ஆகும்? 6 டைம் ஏ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் இல்லையா சார்? 6 டைம் ஏ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 2 அகைன் 2. ஸோ அதை 4ab கூட எழுதிக்கலாம். ஸோ 4ab இல்லையா சார்? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கரெக்டாக நோட் பண்ணுங்க இந்த ரெண்டு டேர்ம். அதாவது இந்த டேர்ம் பாருங்க 2 டைம் பி ஸ்கொயர் 6a ஸ்கொயர். இங்கே பாருங்க 4 டைம் பி ஸ்கொயர் 6a ஸ்கொயர். ரெண்டுமே சேம் தான். இந்த டேர்மும் இந்த டேர்ம் ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்போ என்ன சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? ஸோ இந்த டேர்ம் டிஸ்டர்ப் பண்ணலாம். பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணல. 6 டைம் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணல. இது 4 டைம் இருக்கு, இது 2 டைம் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 2 டைம் இடத்த மாத்திக்கிறேன். பி ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன், ஏ ஸ்கொயர் பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். அப்போ பி ஸ்கொயர் இன்டூ 6 டைம் ஏ ஸ்கொயர். அவ்வளோதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். கீழே 4 டைம்ஸ் ஏ பி. இப்போ கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த டேர்ம் என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ பி ஃபார்ம்ல இருக்கும். கரெக்டா பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்ம்ல இருக்கு. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன சார்? வெரி சிம்பிள். என்ன ஃபார்முலா வருது நமக்கு? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. டிவைடட் பை 4 டைம்ஸ் ஏபி. அப்போ ஏ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இங்க என்ன ஆகும்னு பாருங்க. பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர். தென் இங்க டைம் என்ன ஆகும்னு பாருங்க. பிளஸ் ஆர் மைனஸ். இந்த டைம் என்ன ஆயிரும்? பி ஸ்கொயர் மைனஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4ab ஆயிரும். அப்போ கேஸ் 1 பிளஸ் போடுங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர். இடையில பிளஸ் போட்டு என்ன ஆகும்? பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 6a ஸ்கொயர் டிவைடட் பை 4 டைம்ஸ் ஏபின்னு ஆயிரும். சப்போஸ் மைனஸ் போட்டு என்ன ஆகும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 4 டைம்ஸ் ஏபின்னு ஆயிரும். அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த ரெண்டு டைம் ஆப்போசிட் சிம்பிள்ல இருக்கும். ஸோ 6 டைம் ஏ ஸ்கொயர் 6 டைம் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் அண்டு பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ இங்க என்ன கிடைக்கும் சார்? பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ 2 டைம் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4 டைம்ஸ் ஏபின்னு கிடைக்கும். அப்போ பி ஸ்கொயர் பி 2 4 கட் பண்ணா 2 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 பை 2 டைம்ஸ் சாரி பி பை 2a கிடைக்கும். மேல பி மட்டும் இருக்கும், கீழே 2 டைம்ஸ் ஏ கிடைக்கும். இங்க பாருங்க 6 டைம் ஏ ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். 6 டைம் ஏ ஸ்கொயர். அப்போ 2 டைம்ஸ் 6 டைம் ஏ ஸ்கொயர் கிடைக்கும். டிவைடட் பை 4ab. இதை கேன்சல் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 4 கட் பண்ணா 2 கிடைக்கும். இந்த 2 6 கட் பண்ணா 3 கிடைக்கும். ஏ ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? நியூமரேட்டர்ல 3 டைம்ஸ் ஏ டிவைடட் பை பின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல்ஸ் டு பி பை 2a ஒரு டேர்ம், ஒய் இஸ் ஈக்குவல் டு 3a டிவைடட் பை பி அனதர் டேர்ம். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஒய்க்கு என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்? நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோம்? சின்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஏன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ கேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஒய்க்கான வேல்யூ பி பை 2a சூஸ் பண்ணி என்ன ஆகுன்னு பாருங்க.
இப்போ ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன சார்? ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஏ ஈக்குவல்ஸ் டு பி பை 2a. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் கமா வி கெட். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகுது? சிம்பிளா எக்ஸ் டிவைடட் பை ஏன்னு ஆயிரும். ரூட்டை கேன்சல் பண்ணா எக்ஸ் டிவைடட் பை ஏ. இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? பி ஸ்கொயர் பை 4 டைம் ஏ ஸ்கொயர்னு ஆகும். எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ ஏ மேலே தள்ளி விடுங்க. அப்போ ஏ பி ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர்னு ஆகும். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? வெரி சிம்பிள், பி ஸ்கொயர் டிவைடட் பை 4aன்றது ஒரு ஆன்சர். பி ஸ்கொயர் பை 4aன்றது ஒரு ஆன்சர். ஸோ கேஸ் 2க்கு வாங்க. ஸோ கேஸ் 2. ஸோ கேஸ் 2க்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அதாவது ஒய்க்கான வேல்யூ 3a பை பி. ஒய்க்கான வேல்யூ 3 டைம்ஸ் a பை b. அப்போ என்ன ஆகும்? ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஏ ஈக்குவல்ஸ் டு 3 டைம்ஸ் a பை b. ஒன்ஸ் அகேன் அதே லாஜிக் தான். ஸ்கொயரிங் கமா வி கெட். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ என்ன? ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஏ. 6 இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. ஏ ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர். எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏ மேலே போயிடும். அப்போ 9 டைம்ஸ் ஏ கியூப் டிவைடட் பை பி ஸ்கொயர். ஸோ 9 டைம்ஸ் ஏ கியூப் டிவைடட் பை பி ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.